காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சுதி ஸ்லாப் சேனல் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மெமரி vlog. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டே. இன்னைக்கு வந்து தீபாவளி 2025. ஸோ எல்லாருக்கும் உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா சுதி ஸ்லாப் சேனல் சார்பாக எங்களோட சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளியில் பட்டாசுகள் வெடித்து சிதற மாதிரி உங்கள் மனசில் இருக்கிற கஷ்டங்களும் துன்பங்களும் வெடித்து சிதறட்டும், இன்பம் மலரட்டும் அப்படின்னு வாழ்த்தி இந்த vlog-ஐ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து தீபாவளி, அது ஸ்பெஷலான டே தான். பட் எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே, ஸ்பெஷலான தீபாவளி. ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து தலை தீபாவளி. தலை தீபாவளி வந்து எங்களுக்கு கிடையாது, சாருக்கு தியாஷுக்கு வந்து தலை தீபாவளி. ஸோ தியாஷ் பிறந்து வரக்கூடிய முதல் தீபாவளி தான் இந்த 2025 தீபாவளி. ஸோ இந்த தீபாவளி கண்டிப்பாக மெமரபுளாக இருக்கும், கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த vlog. டேட் வந்து 20 அக்டோபர் 2025 காலையில் 7 மணி ஆகுது. சார் வந்து இன்னும் எந்திக்கலை, தியாஷ் இன்னும் எந்திக்கலை. ஸோ அவர் எந்திக்கிறதுக்குள்ளே சில வேலைகள்லாம் முடிச்சுட்டு vlog வந்து கண்டினியூ பண்ணலாம். மட்டன் வாங்கி கொடுத்துட்டோம். இன்றைய மட்டன் ஸ்பெஷல் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1200 ரூபா. வழக்கமாக 900 ரூபா 850 அப்படி இருக்கும். பட் இன்றைக்கி தீபாவளிங்கிறதுனால டிஸ்கவுண்ட் போட்டு 1200 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். ஸோ திவ்யா வந்து இட்லி வச்சுட்டா. தீபாவளினாலே காலங்காத்தால் கறி குழம்பு இட்லி அப்படின்னா தோசையை விட இட்லி கறி குழம்பு தான் வந்து ஸ்பெஷலு. ஸோ அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இட்லியை வச்சுட்டு குளிக்க போறியா? நான் தான் வந்து இன்றைக்கி மட்டன் கிரேவி பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நான் எவ்வளோ பெரிய குக்குன்னு நான் சொல்லக்கூடாது, ஏன்னா என் பேருமே நானே பேசக்கூடாது, திவ்யா சொல்லுவோம். ஏன்னா அப்படிப்பட்ட சமையல்காரன் நான். ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு வந்து குக்கிங் vlogsம் போடணுன்னு ஆசை தான். பட் தியாஷ் வந்து இப்போதைக்கு வந்து சமாளிக்க முடியாது, கொஞ்சம் வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அது இப்போதைக்கு ஹோல்டில் வச்சுருக்கோம். ஸோ ஒன்ஸ் அவன் வளர்ந்து கொஞ்சம் செட்டில் ஆகிட்டான் அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் அவனை மேனேஜ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த டைமில் கண்டிப்பாக நம்ம சேனலில் குக்கிங் vlogsம் வரும். ஸோ இப்போ நான் மட்டன் கிரேவி பண்ண போகிறேன். ஆமாம். ஸோ நாவில் துள்ளி குதித்து ஓடக்கூடிய மட்டன் கிரேவி செய்வதற்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மட்டன் நல்லா கழுவிக்கணும். ஸோ மட்டன் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட போகிறோம். ஆக்சுவலாக நீங்கள் அவிக்கும் போதும் உப்பு போட்டுக்கலாம், ஆர் நீங்கள் தேவைப்பட்டால் அப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு போடுங்க, கம்மியான பிரச்சனை இல்லை. அப்புறம் நான் எப்போவுமே வழக்கமாக கொஞ்சம் பெப்பர் இதில் போட்டுருவேன் லைட்டாக. ஏன்னா இது வெந்ததுக்கப்புறமா இதுலேருந்து சூப் குடிப்போம் நாங்கள். சின்ன வெங்காயம் கொஞ்சம் இருக்குது. ஸோ சும்மா ஒரு 4-5 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ உப்பு போட்டாச்சு, பெப்பர் போட்டாச்சு, சின்ன வெங்காயம் 5-6 போட்டுட்டோம். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றலாம். ஸோ யூஸ்வலாக தண்ணி எப்படின்னா மட்டனில் கொஞ்சம் தண்ணி வரும், அதனால் ஓரளவுக்கு நீங்கள் மட்டன் முங்குற அளவுக்கு லைட்டாக போட்டால் போதும். இப்போ நம்ம இதை 9 விசில் வைக்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக மட்டன் நல்லா வேகிறதுக்கு ஒரு 5-6 விசில் போதுமானது. பட் நாங்கள் வந்து எப்படின்னா நல்லா வெந்திருக்கணும். அதாவது மட்டனை எலும்புலேருந்து கடிக்கும் போது அப்படி எலும்பு தனியாக சதை தனியாக வரணும், அதுதான் வந்து சாப்பிட நல்லாயிருக்கும் எங்களுக்கு. ஸோ அது பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். சாப்பிட்ற அளவுக்கு வெந்தால் போதும்னா 5-6 விசில். நல்லா வெந்து வரணும் அப்படின்னா ஒரு 9-10 விசில் விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வந்து வெந்துடும். ஓகே. ஸோ இப்போ நம்ம இது 9 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சரி, ஓகே. நம்ம விசிலுக்கு வெயிட் பண்ணுற கேப்பில் வெங்காயம் ஆல்ரெடி திவ்யா வந்து வெட்டி வச்சுட்டா, சின்ன வெங்காயம். ஸோ வந்து தக்காளி மட்டும் ரெடி பண்ணுவோம். தக்காளி கொஞ்சம் மல்லி இலை இருந்தால் நல்லாயிருக்கும். மல்லி இலை ஃபைனல் டச்சாக போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். ஓகே, தக்காளி ஆல்ரெடி ஒன்று தனியாக வெளியே வச்சுருக்காளே. ஓகே, இது கொஞ்சம் நல்லா பழுத்துட்டு, ஸோ இதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணலாம். நல்ல பெரிய தக்காளியாக இருக்குது. ஸோ ஒரு தக்காளி, இன்னொரு தக்காளி கூட போடலாம். ஓகே, மல்லி இலை இருக்கிறதா? ஓகே, மல்லி இலை இருக்குங்க. மல்லி இலை எடுத்தாச்சு. மிளகாய் 2 போடுவோம், 2-3 போடுவோம். என்ன பண்ணுறோம்?
ஓகே, ஒரு 3 மிளகாய். தக்காளி உள்ளே வச்சா யார் எடுப்பா? நான் தான் எடுப்பேன். ஓகே, இதோ இந்த வீடியோவின் கதாநாயகன் வந்துவிட்டார். சிக்கு இப்படி பார்க்க வா. ஹாப்பி தீபாவளி சிக்கு. ஹாப்பி தீபாவளி. டே இங்கே பாடுறா. ஹாப்பி தீபாவளி. சார் தூங்கி எந்திரிச்ச மயக்கத்தில் இருக்காரு. என்னத்தை பார்க்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட் செட்டப்பை தான் பார்த்தவர் வியந்து பார்த்துட்ருக்காரு. என்ன இது? என்ன இங்கே என்ன இருக்கு? இங்கே லைட் எரியுதா? அங்கே எரியுதா? ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சார் வந்து என்ன பளிச்சுன்னு எழுதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கான். செக்கோ ஹாய் பாய் பாய் குட்ரா. செக்கோ என்ன? சரி, அப்புறம் பாம்புண்ணா. நான் பாட்டுக்கு ஓரமாக வந்து உட்காந்துருக்கேன். உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்க? லைட்டே தான் பார்க்கும். என்ன சிக்கு அது? லைட்டா? லைட்டு என்ன பார்க்கிங்க? என்ன என்னம்மா இது? சாமி சாமி ஸ்வீட்லாம் வைக்கணும், முறுக்கு சுட்டதை வைக்கணும். தியாஷுக்கு வந்து இன்றைக்கி நிறைய விஷயம் புதுசாக இருக்கும். என்னன்னா திடீர்னு புளிச்சு லைட்டு போடுதீங்க, டமார் டிமார்னு வெடி போடுதீங்க. ஓகே, போய் குளிச்சுட்டு வாங்க. அப்பாவும் குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே முடிய. ஆமாம், என்ன நம்ம 2 பேரும் குளிச்சுட்டு வெடி போடுவோம். சரியா? தலைவர் ரெடி ஆகிட்டாரு. ஸோ தியாஷ் வந்து பக்காவா தலையிலேருந்து கால் வரைக்கும் எண்ணெயை தேய்ச்சி குளிக்க ரெடி ஆகிட்டா. சிக்கு ரெடி ஆகிட்டானா? சிக்கு ரெடி ஆகிட்டானா? குளிக்கப்பாம்மா குளிக்கப்பாம்மா சிக்கோ. சரி குளிச்சிடும்ண்ணா.
இக்கோ ஸோ கேஸ் தியாஷ் வந்து அங்கே பிஸியாக கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்கான். இந்த கேப்பில் நம்ம இந்த வருஷம் தீபாவளிக்கு என்னென்ன பட்டாசு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். என்னென்ன வெடின்னு பார்த்துருமா? ஆ வெடி பார்த்துருமா? ஆ பார்த்துருமா? சரி, ஃபர்ஸ்ட் என்னோடய ஃபேவரட் வெடி அதுதான் வந்து 5000 வாலா. 2 5000 வாலா வாங்கியிருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகள் மற்றும் விமன் ஃபேவரட் கம்பி மத்தாப்பு. இப்போ கம்பி மத்தாப்பு பார்த்திங்கன்னா 3 வெரைட்டியில் வாங்கியிருக்கேன். பெருசு, சின்னது, கலரு. இது வந்து க்ரீனு, இது வந்து எலக்ட்ரிக்கு, இது வந்து கலர். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பகலில் யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். இது வந்து அந்த ரெயின்போ கலர் ஸ்மோக் வரும் இல்லையா, அது. இது ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் தரச்சக்கரத்தில் 3 வெரைட்டி வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பெரிய தரச்சக்கரம், கலராக வரும்னு நினைக்கிறேன். இது அதோட கொஞ்சம் சின்னது. அண்ட் இது வந்து ஒயர் சக்கரம், அதாவது கையில் பிடிச்சிட்டு வர்ற மாதிரி தரச்சக்கரம். ஸோ இதுவுமே ட்ரை பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பாட். ஸோ இதுவுமே வந்து ரொம்பவே ஃபேன்சியான ஒரு வெடி. ஒன்று வந்து கலர் கோட்டி, கலராக வரும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெருசாக வரும்னு தெரில. 2மே கலர் தான் வாங்கியிருக்கேன். இதில் இது வந்து கொஞ்சம் சின்ன புஷ்வானம், இது வந்து பெருசு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீகாக். ஸோ இது பார்த்திங்களா, இந்த டிசைன் இருக்குது பார்த்திங்களா, இதே மாதிரி தான் வெடிக்கும்னு நினைக்கிறேன். பீகாக் மாதிரி அப்படியே கலராக கோல்டு கலரில் வரும். நல்லாயிருக்கும், பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ஷூட்டர் கன். இது எப்படின்னா கையில் வச்சு தான் வெடிக்கணும். இது கன்று வந்து கையில் பிடிச்சோம் அப்படின்னா இந்த கன்னோட எட்ஜில் வந்து புல்லட்டுக்கு பதிலாக வெடி வரும், அதாவது புஷ்வான மாதிரி வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதுக்கு முன்னாடி அதை வச்ச கிடையாது, வீடியோவில் பார்த்துருக்கேன். லெட்ஸ் சி. அண்ட் ஃபைனலாக இந்த வெடிகளெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த 25 ஷார்ட்ஸ் மல்டி கலர் போட போகிறேன். ஸோ இவ்வளோ தான் வந்து நான் வாங்கிக்கிற வெடி. ஸோ இந்த வெடிகளோட டோட்டல் வேல்யூ பார்த்திங்கன்னா இங்கே போட்டிருப்பேன் பில் பார்த்திங்களா. ஆக்சுவலாக டேட் பார்த்திங்களா 23rd செப்டம்பரே நான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். ஸோ யாருன்னா தோலன் கிராக்கர்ஸ்ட்ட. ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் அந்த வெடிகளோட வேல்யூ. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா டோட்டல் 3915 ருபீஸ் ஆச்சு, கிட்டத்தட்ட 4000 ரூபா. வெடியெல்லாம் பற்ற வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து தீப்பெட்டி வச்சு பற்ற வைப்பேன். இல்லை கம்பி மத்தா பக்கத்தில் இருந்தால் அதை யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதில் என்ன அப்படின்னா கம்பி மத்தா பிரச்சனை இல்லை, பற்ற வச்சிடும். பட் ஆனால் இந்த தீப்பெட்டி வந்து தீப்பெட்டி யூஸ் பண்ணும்போது காற்றுல வந்து நிறைய நேரம் வந்து அணைஞ்சு போயிருக்கு. ஸோ அதனால தான் வந்து இந்த இடம் வந்து இந்த மாதிரி லைட் ஒன்று வாங்கியிருக்கேன். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி நைட் நம்ம வெடி போடும்போது நம்ம லைவாக பார்த்துடலாம். ஸோ முதல் வெடி மேலத்துக்கு
ஒன்றும் இல்லை பீக்கா. நீ அங்கே வரைக்கும் இங்கே பதற அவன் பயிட மாட்டானா? ஒன்றும் அப்பா ஆ ஐடி ஓ கலூர் கலர் ஒன்றும் இல்லை அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் சிக்கு. அவ்வளோ அம்மா பத்தியா ஒன்றும் இல்லை சரி அவ்வளோ ஓகே சரி இந்தா சரி அவ்வளோதான் முடிஞ்சு அதுதான்